உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே 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 இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 நன்றி. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன், முழு மனதோடு உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ வேதனைகள் என் உள்ளத்தில் அலை மோதிக்கொண்டிருக்கிறதே. தெய்வமே, நீர் பெரியவரும் பரிசுத்தருமாயிருக்கின்றவரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றவரே. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றனவே.
ஆண்டவரே, பரிசுத்தரும் நல்லவரும் வல்லவருமாக இருக்கின்ற நீர், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, தெய்வமே, இந்த நேரத்தில் என் உள்ளத்தில் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும், எத்தனையோ பிரச்சனைகளும் ஏக்கங்களும் அலை கழித்து கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, எப்பொழுதுதான் நான் அமைதி அடைவேன்? எப்பொழுதுதான் நான் நிம்மதி அடைவேன்? ஆண்டவரே, உம்மை நோக்கியே, உம்மை நினைத்து கொண்டே நான் இருக்கின்றேன், ஏங்குகின்றேன். அப்பா, தந்தையே, ஆண்டவரே, தெய்வமே, பரிசுத்தமானவரே, இந்த நேரத்திலே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை நோக்கிய வண்ணம் இருக்கின்றனவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் தரக்கூடிய விடுதலைக்கு நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை, பிரச்சனைகளை, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவராக உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். என்னுடைய குடும்பத்தவர்கள் ஒவ்வொருவரையும் விசேட விதமாக உம்மால் தொடப்பட வேண்டிய என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரை இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே பல்வேறு விதமான அலை மோதி கொண்டிருக்கிற பயங்கள், ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள் அனைத்தையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, ஆண்டவரே, அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றவர் நீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே விடுதலையை தருகின்றவர் நீரே. ஆண்டவரே, எங்களுடைய பயங்களில் இருந்து நீர் விடுதலையை தருகின்றவர் நீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு மனதோடு ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி, முழு மனதோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியிலே 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் காண்கிறோம். பார்வையற்ற 2 குருடர்கள், இயேசு ஆண்டவர் அவ்வழியாக செல்லுகிறார் என்று சொல்லி அறிந்த உடனே அவர்கள் இருவரும், தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திக்கொண்டே ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்காமல் போய்கொண்டிருக்கிறார். அவர் வீடு வந்து சேர்ந்தார். ஆனால் அந்த பார்வையற்றவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னாடியே, இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி, எங்களுக்கு பார்வை தாரும் என்று சொல்லி அவருக்கு பின்னாடி வந்து ஆண்டவர் இயேசு சென்றிருந்த அந்த வீட்டு வாசலிலே இருக்கின்றார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கின்ற தருணம் அது. இயேசு ஆண்டவர் அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்கிறார். நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்கிறார். அவர்கள், ஆம் ஆண்டவரே, உமக்கு முடியும் என்று சொல்லி அவர்கள் முழுவதுமாக நம்புகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்கிறார். உடனேயே அவர்களுடைய கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, உங்களுடைய விசுவாசம் உங்களை குணமாக்கிற்று. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கிற இந்த வேளையிலே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்த அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த, தடுமாறுகின்ற எங்கள் வாழ்க்கையின் கால்களை உறுதிப்படுத்த, இயேசு கிறிஸ்து எப்பொழுது மாறாத கிருபை உள்ள ஆண்டவராக இருக்கிறார்.
அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை பற்றி கேட்பதால், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை படிப்பதால், ஆண்டவர் இயேசுவை பற்றி நாங்கள் பேசுவதால் எங்கள் விசுவாசம் உறுதிப்படுகிறது. விசுவாசத்திலே தளம்பலோடு இருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தூய ஆவியினுடைய அருள் பொழிவுக்காக மன்றாடுங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். விசுவாசங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவருடைய அற்புதங்களும் கிருபைகளும் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் மாறாதது என்று சொல்லி, குறையாதது என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் பாடுவோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்தி தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக இந்த வேளையிலே ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பும் இறைவாம். இயேசு ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் தேடி கடந்து வருகிற அற்புதமான தருணம் இது. பிரியமான சகோதரர்களே, நற்கருணை ஆண்டவரை ஊற்று பாருங்கள். இயேசு ஆண்டவர் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்புகின்றார். உங்கள் உடைந்து போன வாழ்க்கை பகுதிகளுக்குள்ளே அவர் வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, பரிசுத்தரும் நல்லவருமாய் இருக்கிறவரே, வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவரே,
இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. எத்தனையோ பிரச்சனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்பொழுதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி வரும் என்று, எப்பொழுதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லைகள் முடியும் என்று, பொருளாதார ஆசீர்வாதம் எப்பொழுது வரும் என்று சொல்லி ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் சந்தித்தரலும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தோற்று போனவர்கள் அல்ல, வெற்றியோடும் நிறைவோடும் ஒரு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பது உம்முடைய கிருபை அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே பரிசுத்தமானவர் நீர் அல்லவா. இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். விசேட விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுடைய பொருளாதாரம் பெருகட்டும். இந்த வேளையிலே பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுவோம். குறிப்பாக கடன் தொல்லைகள், அந்த கடன் தொல்லைகளால் இவர்கள் படுகின்ற வேதனைகள், கேட்கின்ற கௌரவமில்லாத பேச்சுக்கள், ஆண்டவரே இந்த வேளையிலே உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொழில் வாய்ப்புகள் பெருகட்டும், பொருளாதாரம் பெருகட்டும் இறைவா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு சான்றாக இருப்பது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு சான்றாக இருப்பது பொருளாதார ஆசீர்வாதம் அல்லவா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் நீர் கட்டி எழுப்பும். ஆண்டவரே, இவர்களுடைய தேவைகள் மட்டுமல்ல, பலருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுங்கள். நற்கருணை ஆண்டவரை பார்த்து மன்றாடுங்கள். ஆண்டவர் வாழ்வை தருகின்ற ஆண்டவர். ஆண்டவர் அந்த 5000 பேருக்கு உணவை பல்கி பெருக்கி ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பெருக்கி இருக்கிறார். மீதியான துண்டுகளை 12 கூடை நிறைய எடுக்கும் அளவிற்கு தாராள உள்ளம் கொண்ட ஆண்டவர் இந்த வேளையிலே நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமானவர்களாக உயர்த்துவதற்கான அந்த வாக்குறுதியை தருகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்கிற அவமானங்கள் மறைந்து செல்லட்டும் இறைவா. குடும்பங்களில் இருக்கிற அவமானங்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த பொருளாதாரம் காரணமாக அவமானப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே தேற்றியறலும். ஆண்டவரே, உமக்கு தெரியுமே, உம்முடைய சமூகத்திலே அனைத்தையும் நாங்கள் வைக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கின்றவர் நீர் அல்லவா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தரலும். ஆண்டவரே, விடுதலையை தந்தரலும். ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை அனுப்பி காத்திரலும். ஆசீர்வதியும் இறைவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இரண்டு அந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய தூதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற இந்த வேளையிலே, அந்த தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து வருகிற இந்த வேளையில, ஆண்டவருடைய தூதர்கள் உங்களை நிரப்புகிற இந்த வேளையில, உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அந்த ஆண்டவருக்கு நீங்கள் இந்த வேளையிலே ஒப்புக்கொடுங்கள். மனதார உங்கள் வியாபாரங்களை, நீங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களை, உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா நிலைகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். நன்றி என்று சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த வேளையிலே தேடி வந்து இவர்களை நிரப்பட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. புகழும் மாட்சியும் ஆராதனையும் என்றென்றும் உமக்கு உரியது ஆண்டவரே. பிரியமான சகோதரர்களே, மனதார இந்த வார்த்தைகளை சொல்வோம். புகழும் மாட்சியும் மகிமையும் என்றென்றும் உமக்கு உரியது ஆண்டவரே. புகழும் மாட்சியும் மகிமையும் என்றென்றும் உமக்கு உரியது ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் நற்கருணை ஆண்டவருடைய தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வேளையிலே குறிப்பாக உங்கள் பொருளாதாரத்தை, குடும்ப நிலைகளை, உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி இருக்கிற சில வேளைகளை இறைவனை விட்டு தூர விலகி சென்றிருக்கலாம். விசுவாச தளம்பலிலே இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக்கொடுங்கள். பகைமை உணர்வை விட்டுவிடுங்கள். இருமாப்பை விட்டுவிடுங்கள். ஆண்டவர் இயேசுவிடம் அனைத்தையும் ஒப்புக்கொடுங்கள். இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் தொட்டு
நிறைவாக ஆசீர்வதிக்கிற இந்த வேளையில் மனதார உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோகாப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே நீ அதில் சகல மதுரை இன்பமும் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.